Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chicken recipe தான் பார்க்க போறோம். Chicken stew. இது வந்து வறுத்த மல்லி இல்லாம பச்சை மல்லி வச்சு செய்ய போறோம். இந்த stew வந்துட்டு bread, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். stew செய்யிறதுக்கு தேவையான பொருள் chicken, பொடிசா நறுக்குன வெங்காயம், தேங்காய் மற்றும் முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மல்லி பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், ரம்பா இலை மற்றும் பச்சை மிளகாய், உப்பு. ஃபர்ஸ்ட் தேங்காய், முந்திரி பருப்பு, மிளகாய், அது கூடவே பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், பச்சை மல்லி, இது மூணையும் நல்லா மையா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ரம்பா இலையை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 2 சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுதை கீழே அடிப்பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வெங்காயம் கூட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணணும். இது ரொம்ப திக்காக இருக்காது. ஸ்டூ கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டூவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ வாட்டரியாக இருக்கணும் ஸ்டூ. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. குக்கரில் இப்போ 3 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.